பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 3 யோவான் புஸ்தகம் 8வது வசனம். அதில் ஒரு அதிகாரம் தான் உண்டு, அதனால் 8வது வசனம். 3 யோவான் 8. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. 3 யோவான் 8வது வசனம். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த 3 யோவான் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது சத்தியத்துக்கு உடன் வேலையாட்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. உடன் வேலையாள் என்று சொல்லுவது வேதத்தின்படி அது தேவன் நியமித்த பல நியமங்களிலே ஒன்று. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனுஷியாய் தேவன் நியமித்தார். பகலிலே வெளிச்சத்துக்காக வானத்திலே சூரியனை நியமித்தார். இரவிலே ஒளிக்காக தேவன் சந்திரனை நியமித்தார். அதன் பின்பு மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது இல்லை என்று சொல்லி ஏற்ற துணையை நியமித்தார். இப்படி ஆண்டவர் இந்த பூமியிலே நியமித்த காரியங்கள், அதாவது அவர் கட்டளையிட்டு நாட்டின காரியங்கள், அவர் நியமித்த காரியங்கள் பல 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 இருக்கிறது. அதுல ஒன்றுதான் உடன் வேலையாள் என்கிற காரியத்தையும் ஆண்டவரே நியமித்தார். இந்த ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு உடன் வேலையாள் என்பது முதல் எங்கு நியமிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு லோத்து என்கிறவன் உறவினனாய் இருந்தாலுமே அவன் உடன் வேலையாளை போலதான் நியமிக்கப்பட்டான். அதன் பின்பு கர்த்தர் நல்லவர், இந்த உடன் வேலையாள் என்பது சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவது. மோசையின் காலத்திலே மோசைக்கு ஆதாரமாய் ஆரோனை உடன் வேலைக்காரனுக்கு இணையாக தேவன் நியமித்தார். அப்போ உடன் வேலையாள் என்பதோ, உடன் வேலைக்காரன் வேலைக்காரி என்பதோ, இது ஒரு அடிமைத்தனம் கிடையாது, சத்துருவின் கிரியை கிடையாது. இது வேதத்தின்படியும் தேவனுடைய சத்திய பிரமாணத்தின்படியும் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டதுதான் உடன் வேலையாள் என்கிற அற்புதமான ஒரு நியமம். முன்னொரு காலத்திலே எந்த ஒரு போதகருக்கும் எந்த ஒரு மெய்ப்பருக்கும் உடன் ஊழியக்காரர்கள் என்கிற சிலர் இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரு உடன் ஊழியக்காரர்கள். ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஊழியக்காரர்கள் ஊழியமே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஊழியம் செய்யவே நேரமே இருக்காது. அவங்க இந்த உடன் ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியத்துல ஒரே ஒரு ஊழியம் என்னன்னா, தன்னுடைய எஜமானனை காப்பது. தன்னுடைய எஜமானனாகிய தலைமை போதகர் தனக்கு மேல் இருக்கிற ஊழியக்காரருக்கு சட்டை துவைச்சு போடுறது, வேட்டி துவைச்சு போடுறது, செருப்பு துடைச்சி வைக்கிறது, ஷூக்கு பாலிஷ் போட்டு வைக்கிறது, குளிக்க தண்ணி எடுத்து வைக்கிறது, குளிக்கும் போது போய் முதுகு தேய்ச்சி விடுறது, தலைக்கு குளிக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி நல்லா அரைக்கி சீயக்கா போட்டு அவரை குளிப்பாட்டி விடுறது, படுத்து இருக்கும் போது கையை காலை அமைக்க விடுறது, அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி பத்திரமா வைக்கிறது, வேற யாரும் வந்து ஊழியக்காரரை தொந்தரவு பண்ணாம வாசல்லையே இருந்து காவ காத்து ஊழியக்காரரை தூங்க வைக்கிறது.
ஊழியக்கார ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போய் சேர் ரெடி பண்றது, அப்புறம் அவர் படிக்கிற பைபிள் எடுத்து வைக்கிறது, பிரசங்க குறிப்புகளை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது, அப்புறம் கத்தர் அந்த ஊழியக்கார் போய் சொல்றோம் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி சொல்றோம் கத்தர் அங்க வேண்டிய விளக்கு லைட்டு எல்லாத்தையும் ஃபேன் எல்லாம் போட்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. ஆராதனை முடிஞ்ச கையோட எல்லாரும் ஜெபம் பண்ண வருவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஆனா உடன் ஊழியக்காரர் மட்டும் எங்கேயும் போக முடியாது. உடனே வருவாரு, பாஸ்டருடைய பைபிளை தூக்குவாரு, பாட்டு புத்தகத்தை தூக்குவாரு, டைரியை தூக்குவாரு, பேக எடுப்பாரு, அதை தூக்கி தனியா வைப்பாரு, பாஸ்டர் உட்கார்ந்த சேரை தூக்கி தனியா மடிச்சு வைப்பாரு, அவர் காலுக்கு விரிச்சிருந்த பாயத்துக்கு சுருட்டி தனியா வைப்பாரு. இப்படி சொத்துற சகல ஸ்தலக்கரணை. இந்த உடன் வேலைகளுக்கு பெயர் தான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல தலக்கரணை என்கிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். தலக்கரணை என்று சொன்னால் சகல விதத்திலும் உதவியாய் இருப்பது, எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வது. ஒரு காலத்துல உடன் வேலையாட்கள் என்று சொல்லுவது அதிலே இந்த 3 யோவான் 8ஆம் வசனத்தின்படி சத்தியத்தின்படி உடன் வேலையாட்களாய் இருந்தவர்கள் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய நேரம் இருக்காது. ஆனா ஊழியத்துக்கான வஸ்திரம் உடுத்தி இருப்பாங்க, ஊழியக்காரரின் தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய ஒரே ஊழியம் தன்னுடைய மெய்ப்பனை, தம்முடைய ஆசாரியனை, தம்முடைய லேவியனை, தம்முடைய ஆயனை காப்பதும் உதவி செய்வது தான். அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப அவங்கெல்லாம் எப்படி பைபிள் தெரிஞ்சுக்குவாங்க? அப்ப அவங்க ஊழியம் செய்யக்கூடாதா? இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டார்களா என்று சொன்னா, அதை நான் வாயில சொன்னாலோ வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இந்த நல்ல மெய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கும் உடன் வேலையாட்களாய் இருந்து 5 வருஷம் 8 வருஷம் 11 வருஷம் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பித்தோம் பழத்தோம் என்று சொல்லி ஒரு சபை போதகராகவோ ஒரு ஊழியக்காரராகவோ அந்த உடன் ஊழியக்காரர் வருவார். அப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாள் செய்தது சோத்திரம் வேலையை மட்டும்தான் பண்ணாரு. பைபிள் காலேஜ் போகல, பைபிள் சூத்திர ஸ்டடி எடுக்கல, பைபிள் ஸ்டடியில கலந்துக்க நேரம் இல்லை, மற்ற எதுவுமே முடியல. ஆனா எதுவுமே கற்றுக்கொள்ளாம ஊழியக்காரனை தாங்குறதும் உதவி செய்யறதும் மட்டும் இருந்துட்டு திடீர் ஊழியத்துக்கு வர்றாங்க பாருங்க. அவங்கள போய் நீங்க நேர்ல பார்க்கணும், இல்லாட்டா அவங்கள்ட்ட பேசுனாக்கா அவங்கள்ட்ட இருந்து புறப்படுகிற வல்லமை, வசனத்தின் வெளிப்பாடு, அவங்களுக்குள்ள திறந்து வருகிற வேதத்தின் ரகசியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே நீங்க அந்த ஒரு மெய்ப்பனுக்கு உடன் வேலைக்காரனா இருந்துட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஊழியத்துக்கு வந்து ஒரு ஆளை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி பேச மாட்டாங்க, ரொம்ப சத்தமா பேச மாட்டாங்க, ரொம்ப அதிகமா பேசணும். ஏன் கத்தி பேச மாட்டாங்கன்னா தன்னுடைய மெய்ப்பனுக்கு முன்பா இருக்கும்போது மெய்ப்பனுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது. கத்தரளவே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஏன்னாக்கா அது அவருக்கு தொந்தரவா இருக்கும். ரொம்ப பேச மாட்டாங்க, ஏன்னா வீண் வார்த்தை அளப்பு கூட. இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துதான் இந்த உடன் வேலையாட்கள் என்கிற மனிதர்கள் தேவ மனிதர்களால் உருவாக்கப்பட்டார்கள். நீங்க வேதாகமத்திலே சாமுவேலை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சாமுவேல் கூட எடுத்த உடனே ஊழியக்காரரா வந்துடல. பலர் சொல்றாங்க சாமுவேல் படுத்திருந்தாரு, கர்த்தர் வந்தாரு, கூப்பிட்டாரு, ரகசியத்தை சொன்னாரு, அப்புறம் சாமுவேல் வளர்ந்தாரு, தீர்க்கதரிசி ஆயிட்டாரு, ஞானதரிசிக்காரர் ஆயிட்டாரு, அப்புறம் சொல்றோம் மெய்ப்பன் ஆயிட்டாரு, அப்புறம் நியாயாதிபதி ஆயிட்டாரு. ஆனா சாமுவேலுடைய சரித்திரத்தை நீ நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா சாமுவேல் வேலைக்காரனாகத்தான் அந்த ஏலிக்கு கீழே இருந்தார். ஒரு வேலைக்காரனை போலத்தான் காணப்பட்டார். பைபிளே சொல்லுது, கதவை அடைப்பார், கதவை திறப்பார், ஜன்னலை அடைப்பார், ஜன்னலை திறப்பார்.
அப்புறம் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பலிபீடத்தண்டை போய் படுத்துக்குவார். இப்போ ஏலி கூப்பிட்டா குடு 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 குடுன்னு ஓடுவார். ஏலி ஏதாவது சொன்னா கட 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 கடன் அதை பண்ணுவார். ஆனா ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஸ்தோத்திரம் உடன் வேலையாளாகத்தான் சாமுவேல் ஷீலோ என்கிற பட்டணத்துல, அந்த தேவாலயத்துல ஏலிக்கு கீழே இருந்தார். அவர் ஒரு வேலைக்காரனை போல உடன் வேலைக்காரனா இருந்தாலும் சாமுவேல் உடுத்தி இருந்த உடை என்னன்னாக்கா, பைபிள் சொல்றது ஏபோத்தை தரித்திருந்தார். எப்போ? சிறுப்பையனா இருக்கும் போதே, உடன் வேலைக்காரனா இருக்கும் போதே ஏபோத்தை தரித்துதான் இருந்தான். அப்போ பார்வைக்கும் தோற்றத்துக்கும் ஒரு ஊழியக்காரர், ஆனா ஜீவியத்திலும் செயலிலும் ஒரு வேலைக்காரர். இந்த அர்ப்பணிப்பு, இந்த ஒப்பு கொடுத்தல், இப்படிப்பட்ட ஒரு தாழ்த்துதல் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களிடத்தில் இல்லவே இல்லை. இந்த ஒரு தியாகம் கிடையவே கிடையாது. பைபிள்ல சாமுவேல் வளர்ந்தான் என்ற ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் கூட அவங்க அம்மா சாமுவேலை பார்க்க வரும்போது எப்படி வரும்போது ஒரு சட்டை தச்சுட்டு வருவாங்களாம். என்ன சட்டைன்னா, அந்த சட்டைக்கு பேர் சின்ன சட்டை. சட்டை தச்சுட்டு வருவாங்க, குணம் கொடுப்பாங்க. ஆனா அந்த சட்டையை போட முடியாது. ஏன் சின்ன சட்டைனாக்கா, அந்த சின்ன சட்டையை கொண்டாந்து கொடுத்ததுக்கு 2 ஆழ்ந்த சத்தியம் இருக்கு. யோசேப்பு உடுத்தினதை போல நல்ல பலவர்ணமான அங்கிய கொண்டாந்து சாமுவேலுக்கு கொடுத்தா, தன்னுடைய மெய்ப்பனும் சோத்திரம் ஆசாரியனுமாகிய ஏலியை விட உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினதை போல இருக்கும். அப்படி மெய்ப்பனை விட உடன் வேலையால் உடுத்திடக் கூடாது. அதற்காகத்தான் தாய் அந்த சின்ன சட்டையை கொண்டு வந்தார். 2வது அர்த்தம் என்னன்னாக்கா, இந்த சட்டையை கொண்டு வந்து கொடுத்தது, மகனே நீ என்னுடைய மகன் என்பதற்கு அடையாளமா கொண்டு வந்து கொடுத்தார். ஏன் சின்ன சட்டையை கொடுத்தா அப்படின்னாக்கா, நல்ல சரியான சட்டையை கொண்டு வந்து கொடுத்தா அவன் ஏபோத்தை கலற்ற வேண்டியவர். ஆசாரிய வஸ்திரத்தை கலற்றிட்டு இதை போட வேண்டியவர். அப்போ அண்ணாள் என்ன செய்தா, நினைவுக்கு வைத்துக்க, நான் உன் அம்மா, நீ என்னுடைய மகன், நான் வரும்போது உனக்கு நினைவா இதை கொண்டு வருகிறேன், எப்போதும் இதை வைத்துக்கொள் என்று ஒரு நினைவுக்காக கொண்டு வந்ததுதான் அந்த சின்ன சட்டை. அப்ப அந்த காலத்துல இந்த 3 யோவான் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி சத்தியத்தின்படியான உடன் வேலையாள் என்பவர்கள் எப்படி அர்ப்பணிப்போடு இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அதுல சாமுவேலுக்கு ஒரு நிபந்தனையும் இருந்தது. படுக்கிறதுல கூட சாமுவேலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, விளக்கு அணையறதுக்கு முன்னாடி போய் படுத்துடணும். ஏலிய பார்க்கணும், ஏலியோடைய பையங்களை பார்க்கணும், ஏலியோடைய மருமக்களை பார்க்கணும், ஏலியை தேடி வர்ற விசுவாசிகளை பார்க்கணும், எல்லாத்துக்கும் வேலை செய்யணும், ஆலயத்தை துடைக்கணும், ஜன்னலை திறக்கணும், கதவை பூட்டணும், எல்லா வேலையும் பார்த்துட்டு இவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு விளக்கு அணையறதுக்கு முன்னாடி அந்த சாமுவேல் போய் படுத்துடணும். படுக்கிறதுக்கு கூட அங்க ஒரு நிபந்தனை இருந்தது. அப்போ உடன் வேலையாள், சத்தியத்தின்படியான உடன் வேலையாட்கள் ரொம்ப சுதந்திர முறையில ஒண்ணு இருந்துள்ள. அவர்கள் சூத்திரம் கட்டுப்பாடோடு தான் இருந்தார்கள். ஆசாரியனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, தேவ ஜனங்களுக்கு பயந்து, அப்படிதான் உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். பைபிள் இருக்கிற பலரை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உடன் வேலையாட்கள் தான். கர்த்தர் நல்லவன். ஆபிரகாமுக்கு இருந்த ஈசாக்கு, மோசேக்கு இருந்ததான ஆரோன், ஆரோனுக்கு பின்பு வந்த யோசுவா, கர்த்தர் நல்லவன். இவங்க எல்லாம் உடன் வேலைக்காரர்கள். அந்த வேலையாட்களா இருந்தவர்கள் தான் பிற்காலத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள், சிங்கங்களின் தாடைகளை கிழித்தார்கள்.
வனாந்தரத்தை கடந்து மேற்கொண்டார்கள். உலகத்தில் உள்ளவைகளை வெறுத்தார்கள். தேவனை மட்டுமே நேசித்து இந்த உலகத்திலே சாரமுள்ள உப்பாக வாழ்ந்து காண்பித்தார்கள். உடன் வேலையாட்கள். இன்றைக்கு நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல உடன் வேலையாள் என்று சொன்னால் 1-2 பேர் இல்லைங்க, குறைஞ்சது ஒரு 15-20 பேர் இப்போதைக்கு இப்ப தற்காலிகமா நம்ம ஊழியத்துல ஒரு 15-20 பேர் ஒரு உடன் வேலையாட்களாத்தான் இருக்கிறாங்க. நான் அவர்களை வேலைக்காரர்கள் என்று ஒரு நாளும் தவறி கூட சொன்னது கிடையாது. ஆனா இன்றைக்கு சொல்லுவதற்கு காரணம் சத்தியத்துக்காக. ஏன் இன்னைக்கு வந்த 15 பேர் இல்லாட்டி 20 பேர் உடன் வேலையாட்களா இருக்கிறாங்கன்னா, நான் எல்லா இடத்துக்கும் நான் போவது கிடையாது, எல்லா காரியத்தை நான் செய்வது கிடையாது. நான் உட்கார்ந்த இடத்துல என்னுடைய வேலை ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆண்டோடைய சித்தத்தை கேட்பது, கர்த்தர் சொல்லுவதை ஜனங்களுக்கு சொல்லுவது. 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பது, உபவாசிப்பது, நல்ல ஆண்டோடைய திட்டங்களை கேட்பது. அந்த திட்டங்களை இந்த உடன் வேலையாள் என்று சொல்லுகிற ஸ்தானாபதி, கண்காணி, பிரதானி, ஜாமக்காரர்கள் இவங்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட அன்போடும் கிருபையோடும் பேசுவது. நான் இப்படி ஜோமன்னே, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இப்படி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நீங்க இதை செய்ய முடியுமா, வாங்க செய்வோம், நீங்க இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த ஊருக்கு போங்க, இந்த வண்டி ஏறுங்க, இந்த வேலையை பாருங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டை பாருங்க, மீட்டிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க, ஓசத்துல அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, இந்த மனிதர்களுக்கு பதில் சொல்லுங்க, இந்த கூட்டத்தை நடத்துங்க, இதுல அந்நிய பாஷை ஜெபம் நடத்துங்க, இதுல செய்தி கொடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு இங்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எல்லாமே எஸ்எஸ்கே சாமுவேல் தான் செய்யணும், அவருக்கு சகல சக்தியும் இருக்கு என்று யாரும் நினைக்க முடியாது, அது நானும் நினைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அழகான ஜனங்களை, பொறுப்புள்ளவர்களை, நல்ல கீழ்ப்படுதல் உள்ளவர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுல இந்த இடத்துல நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசணும். இந்த 3 யோவான் 8ஆம் வசனத்தின்படி, ஓ கர்த்தர் நல்லவர், சத்தியத்துக்கு உடன் வேலையாட்டு. என்ன மனம் திறந்து பேசணும் தெரியுமா? இந்த ஊழியத்துல பண பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா மாதமும் சரி, எல்லா நாளுமே சரி, அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு டிஸ்டர்ப் இருக்கும், ஒரு குறைவு இருக்கும், ஒரு இல்லாம இருக்கும், இல்லாட்டி சொத்துறோம் வெளியே சொல்ல முடியாத பல நெருக்கடி இருக்கும். ஆனா இந்த உடன் வேலையாட்களை போல இருக்கிற அருமையான சில தேவ பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க. நான் பல முறை பார்த்துட்டேன். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பெரிய தொகைகளை அவங்களே போட்டுருவாங்க. அவங்களே போட்டு செஞ்சுட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கணக்கு வழக்கு கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். கட்டாயம் அனுப்பணும். அவங்க சாப்பிட்ட ஒரு டீல இருந்து ஒரு 10 ரூபாய் யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணிருந்தா அதுல இருந்து பெரிய தொகைக்கு எல்லாமே எனக்கு அனுப்பணும். அப்போ அந்த கணக்கு வழக்கு கேட்கும்போது அத்தனையும் அனுப்புவாங்க. அப்பதான் தெரியும் இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்க. உடனே நானே போன் பண்ணி கேட்பேன், ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல, ஏன் எதுவுமே என்கிட்ட கேட்கல, இவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கீங்க. ஒண்ணும் இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, உடனே தேவைப்பட்டுச்சு, நான் அங்க கொஞ்சம் வாங்கினேன், போட்டுட்டே செஞ்சுட்டேன், இல்லாட்டி என்கிட்ட இருந்தது, நான் உடனே இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன், உங்களை எப்போ முடியுமோ நீங்க அப்போ எனக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க. இதுக்கு பேரு தான் உடன் வேலையால், இதுக்கு பேர் தான் சத்தியத்தின்படியான உடன் வேலையால். அவர் நிறைய வச்சிருக்காரு. இல்லாம ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாரா, இல்லாட்டி இவ்வளவு பேசுவாரா? அவர் கொடுக்கட்டும், கொடுத்தா போய் செய்யறேன், தந்தா செய்யறேன், இல்லாட்டி இருக்கட்டும் அப்படின்னு இருந்தாக்கா அது தேவனுடைய பார்வையிலும் குற்றம், மனிதருடைய பார்வையிலும் தவறு. ஆனா தன்னிடத்தில் இருக்கிறதை வருத்தி போட்டு
அதை கடின இல்லாமைக்கு மத்தியிலே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாததை போல அமைதியா இருந்துட்டு நாம் கணக்கு வழக்கு கேட்கும் போது மட்டும் அதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள்தான் வேதத்தின்படி தேறினவர்கள், இவர்கள்தான் சத்தியத்தின்படி உகந்தவர்கள். பணத்துக்காக ஊழியம் செய்கிற உடன் வேலையாட்கள் கிடையாது. பாஸ்டர் ஜிபே அனுப்பணும், உடனே எனக்கு அனுப்புங்க, இப்ப போடுங்க, நான் மார்க்கெட்ல நிக்கிறேன், நான் கறிக்கடையில நிக்கிறேன், 25 கிலோ இப்போ சிக்கன் எடுக்கணும், நான் சிக்கன் சொல்லிட்டேன், அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே போடுங்க, நான் உடனே டிரான்ஸ்பர், இல்லாட்டி கடைக்கார நம்பர் தரேன், அதுக்கு போடுங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சிக்கன் கடையில இருந்துகிட்டு டிமாண்ட் பண்ணனாக்கா ஒரு மெய்ப்பனுடைய வேலை, என் ஊழியம் என்ன ஆகும்? ஆனா அந்த உடன் வேலையாட்களா வந்தவங்களை நான் பாக்குறேன். அவங்களுக்கு மூலச்செலவை தேவையில்லை, அவங்களுக்கு ஐஸ் கட்டி வைக்க தேவையில்லை, அவங்கள ரொம்ப புகழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தான் ரொம்ப திறமைக்காரர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. இது எதுவுமே சொல்லாம முகஸ்துதி பண்ணாம அவர்களாகவே இணங்கி, அவர்களாகவே கூடி பேசி, அவர்களாகவே திட்டமிட்டு, அவர்களாகவே ஊழியத்தின் காரியங்களை செயல்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊழியம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்கன்னா இந்த தேவ பிள்ளைகளுக்காகத்தான் நான் முழங்கால நிக்கிறது, இந்த உடன் வேலையாட்களுக்காகத்தான் நான் கையை தூக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது. என இவர்கள் அந்த இந்த 3 யோவான் 8ஆம் வசனத்தின்படி சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு மெய்ப்பனாய், ஒரு ஊழியக்காரனாய், ஒரு போதகனாய் நான் இருக்கிறேன்னா எனக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள் கொடுக்கிற பேரை பாருங்க, அந்த 3 யோவான் 8ஆம் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். இவங்களுக்கு நான் கடனாளி. நான் ஏதோ SSK சாமியலா இருக்கலாம், எல்லாத்தையும் செய்யற ஊழியக்காரரா இருக்கலாம், கட்டளையிடுகிற ஊழியக்காரரா இருக்கலாம், ஆட்களை அனுப்புகிற ஊழியத்தில் இருக்கலாம். ஆனா வேதத்தின்படி நான் யாருனாக்கா இவங்க எல்லாருக்கும் ஒரு கடனாளி. இந்த சிந்தை பொறுப்புல இருக்கிற தலைமத்துவத்தில் இருக்கவங்களுக்கு வரணும். நான் தலைமை போதகர், நான் சீஃப் பாஸ்டர், சோத்திரம், நான் அப்படிதான் இருக்கணும். அந்த சிந்தை வரக்கூடாது. என்னைக்கு நாம் மேன்மைப்படுத்தப்பட்டவோ, உயர்ஸ்தலத்துல கர்த்தர் வச்சாரோ, எல்லாருக்கும் தலைமத்துவத்துல வைக்கிறாரோ, அன்னைக்கே நாம் கடனாளிகளாகிவிட்டோம். நமக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளுக்கு, நமக்கு கீழே இருக்கிற போதகர்களுக்கு, நமக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, நமக்கு கீழே இருக்கிற சகோதரிகளுக்கு, நம்ம நம்பி வருகிற தேவ ஜனங்களுக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம். இந்த தாழ்மை கர்த்தர் நல்லவே மேன்மையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். இது என் கடமை. நீங்க ஊழியம் செஞ்சீங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன், உடனே கொடுக்கிறேன், உடனே அனுப்புறேன். இந்த இடத்துல என் அன்பு ஜனங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லிதான் ஆகணும். என்ன சாட்சின்னா, இந்த ஊழியத்தின் நிமித்தமா நான் சொன்னேன், இப்ப ஜஸ்ட் சில நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், பல மாதங்கள், எல்லா மாதமுமே பொருளாதார குறைவு, பொருளாதார நெருக்கடி என்பது எல்லா மாதம் உண்டுன்னு. அவ்வளவு இருந்தாலும் ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கோ, தானாபதிகளுக்கோ, கண்காணிகளுக்கோ, ஜாமக்காரருக்கோ, அல்லது கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கோ, அன்னகர் ஊழியத்துக்கோ, இல்லை வேற எதுக்கானாலும் எங்கேயுமே கடன் கிடையவே கிடையாது. இந்த மாசம் கொடுக்க முடியல பிரதர், அடுத்த மாசம் நான் தர்றேன், ஒரு நாளும் அதை சொன்னதே கிடையாது. இதுல இன்னொரு பெரிய சாட்சி என்ன தெரியுமா? இவ்வளவு நெருக்கடி, ஒரு கடனாளியா கர்த்தரினை வச்சிருந்தும் சுத்திரம் தேவ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அந்தந்த மாதத்துல 1ஆம் தேதி, கரெக்டா 1ஆம் தேதி
சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாகவே எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 1ஆம் தேதி அத்தனை பேருக்கும் அனுப்பிடும், அத்தனை பேருக்கு கொடுத்துடும். இது பல நாட்கள் நான் யோசிப்பேன், இது எப்படி நடக்குது? இதுக்கு பேர் தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணவே. எங்கேயுமே எதிலையுமே யாருக்குமே அந்த பாக்கி என்பது இருப்பதே கிடையாது. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்கிற சாட்சிக்காக மட்டும் இல்லை, இந்த சத்தியத்தை கேட்கிற விசுவாசிகளானாலும் ஊழியக்காரர்களானாலும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்துல வரணும், இப்படிப்பட்ட விசுவாச ஜீவியத்துல வரணும், இப்படிப்பட்ட ஒரு நடக்கையை நடந்து காட்டணும். உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் 3 யோவான் 8 உடன் வேலையாட்களா இருக்கலாம். ஆனா உங்களையோ தேவன் அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் கடனாளியாய் வைத்திருக்கிறார். எதுக்கு கடனாளி தெரியுமா? தலைமை போதகர்கள், மேலே இருக்கிற ஊழியக்காரர்கள், தலைமைத்துவத்தில் இருக்கிற ஸ்தானாபதிகள், இவங்களை எதுக்கு கடனாளி தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 3 யோவான் 8 அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கர்த்தர் நல்லவன். எப்படிப்பட்டவர்களை? நம்மிடத்தில் வர்ற எல்லாருமே ஐஸ்வர்யவான்ல வர மாட்டாங்க, எல்லாருமே செல்வந்தர்களா வர மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப படிச்சவங்களும் ரொம்ப திறமசாலிகளுமா வந்துட மாட்டாங்க. பல குறைவுள்ளவங்க தான் வருவாங்க, பல இல்லாதவர்கள் தான் வருவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கும், அவங்களுக்குள்ள தேவ தயை இருக்கும். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற செழிப்பும் பூரிப்பும் அவர்களிடத்தில் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் யாரை அனுப்புகிறாரோ அவர்களை மனதார ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இந்த தகப்பன்மாருக்கு தேவை, தாய்மாருக்கு தேவை. இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை என்று சொன்னா ஒரு உடன் வேலைக்காரனும் ஒரு உடன் வேலைக்காரியும் கூட இருக்கவே முடியாது. அவங்க எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த இனம், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், என்ன பழக்க வழக்கங்கள் உடையவர்களா இருக்கட்டும், இந்த 3 யோவான் 8 சொல்லுகிறது, அவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பனுடைய இருதயம் இந்த மெய்ப்பனுக்கும் இந்த ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் கண்டிப்பா தேவை. இதே சத்தியம், இதே பழக்கம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும். ஏற்றுக்கொள்ளுகிற சேர்த்து கொள்ளுகிற தன்மை. அது அப்பதான் அங்க உடன் வேலைக்காரன், சத்தியத்தின்படியான உடன் வேலையாட்களை நாம் சம்பாதிக்க முடியும். அந்த சத்தியத்தின்படியான உடன் வேலையாட்களை பாதுகாக்க முடியும். அந்த சத்தியத்தின்படியான உடன் வேலையாட்களை வைத்து ஊழியத்தை மகிமையாய் மாற்ற முடியும். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. கடந்த நாட்களில பொதுவாக நம்ம ஊழியம் இந்த இருட்டொழிஞ்சம் ஆரம்பித்ததுல இருந்து அடிக்கடி பல காரியங்களை சொல்லி விசுவாசிகளுக்கு அள்ளி கொடுக்கிறது தான் நம்ம ஊழியத்துடைய பெரிய ஊழியமே. நிறைய போர்டு கொடுப்போம், லைட்டு கொடுப்போம், செல்போன் கொடுப்போம், அப்புறம் பொருள் வாங்கி கொடுப்போம், பைபிள் வாங்கி கொடுப்போம், புக்கு வாங்கி கொடுப்போம், டைரி வாங்கி கொடுப்போம், அப்புறம் என்னென்னமோ நிறைய கொடுப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டம் வந்தது, ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணார், இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு கட்டத்துல நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு லாரியில பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சோம். பொதுவாக விசுவாசிகள் இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் சபைக்கு லாரியில அனுப்புவாங்க. கப்பல்லையோ விமானத்திலேயோ அவங்க லாரி மூலமா சபைக்கு வந்து சேரும். ஆனா இங்க நம்ம ஊழியத்துல விசுவாசிகளுக்கு லாரியில பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சு, அவங்க அட்ரஸுக்கு லாரியில பார்சல் போட ஆரம்பிச்சு. அது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது.
ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு விசுவாசிகள் எனக்கு கொடுக்கிறது இல்லாம நான் விசுவாசிகளுக்கு லாரியில மூட்டை மூட்டையா மூட்டை கட்டி அனுப்பிட்டு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். சரி, ஒரு கட்டம் வரும்போது நம்ம ஊழியத்து மூலமாய் ஜனங்களுக்கு லாரியில அனுப்ப ஆரம்பிச்சார். அதுக்கே நான் கத்தர்கள் அடி சொன்னேன். அடுத்து ஒரு கட்டம் வந்தது பாருங்க, வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இங்க இருந்து பரிசு பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சோம். நல்ல அழகான சர்டிபிகேட், நல்ல ஹானரபிள் அவார்ட் போர்ட்ஸ், அப்புறம் நேர்த்தியான மெடல்ஸ், அதெல்லாம் எடுத்து அந்த பார்சல் பண்ணுவதற்குன்னு தனிய ஆட்களை நியமிச்சோம். அந்த 2 பேரும் பாருங்க, அந்த பார்சல் பண்ணும்போது அது ஒரு இடுக்கு ஓட்ட உடசல் கூட இல்லாம அழகா பேக் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணும், கனடாவுக்கு அனுப்பணும், யூகேக்கு அனுப்பணும், பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பணும். அங்க போயிட்டு அந்த பார்சல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை பிரிக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு பெரும்பாடு. அவங்க சொன்னாங்க, யாரையா பேக் பண்ணது, எந்த கம்பெனிக்காரனும் பார்சல் பண்ண முடியாது, அவ்வளவு அழகா பார்சல் பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கே இவ்வளவு செலவழிச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இதுதாங்க இந்த 3 யோவான் 8 சத்தியத்தின்படி உடன் வேலையார். நான் சொல்றேன், முதலாவது சத்தியம் என்பதே சத்தியநாதராகிய தேவனை குறிக்கிறது. யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு. அப்ப சத்தியம் என்பது இயேசுவை குறிக்கிறது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, முதலாவது இயேசுவுக்கு உடன் வேலைக்காரனா உடன் வேலைக்காரியா இருங்க. நான் ஒரு வேலைக்காரன், சத்தியத்தை போதிக்கிற வேலைக்காரி, ஊழியம் செய்கிறவர்களுக்கு சமைத்து போடுகிற வேலைக்காரி, ஊழியம் செய்கிறவர்களுக்கு வண்டி ஓட்டுகிற வேலைக்காரன், இல்லாட்டி கர்த்தர் சொல்ற இடத்துல போய் நன்மை செய்கிற வேலைக்காரி. அந்த ஒரு வேலைக்காரன்ங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அது வந்துருச்சுன்னா அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த 3 யோவான் 8 சொல்கிறபடி அநேகரை கொண்டு வந்து நம்மள்கிட்ட சேர்ப்பார். நம்மளே ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரனா தான் இருப்போம். ஆனா நமக்கு கீழே கர்த்தர் பலரை கொண்டு வந்து சேர்த்து அவர் சொல்வார், மகனே இந்த மனுஷனையும் சேர்த்துக்க, மகளே இந்த குமாரத்திய சேர்த்துக்க, இவங்களை கூட வச்சிக்க, அவங்களுக்கு நீ சாப்பாடு போடு, அவங்களுக்கு நீ ஆகாரம் கொடு, வஸ்திரம் கொடு, அவங்களுக்கு நல்ல பிரமாணத்தை கற்றுக்கொடு. எலியாவுக்கு கீழே ஒரு சூத்திர ஊழியக்கார கூட்டம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எலிசாவுக்கு கீழே 50 தீர்க்கதரிசிகள் வேலையாட்களாயிருந்தாங்க. மோசேக்கு கீழே 100க்கு அதிபதி இருந்தார்கள், 50க்கு அதிபதிகள் இருந்தார்கள், 10க்கு அதிபதிகள் இருந்தார்கள், 1000க்கு அதிபதிகள், ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு கீழே 318 கைப்படிந்த வேலைக்காரர்கள். ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள் 318. அதுல ஒருத்தி அந்த 318 பேரை தவறத்தான் ஆகார் என்கிறவர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரர் யார் என்று கேட்டா ஆகாரை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனா அப்படி கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆதியிலேயே 318 பேர் அங்க வேலைக்காரர்களா இருந்தாங்க. அன்னைக்கே அவன் வேலைக்காரர்களை வைத்து ஆண்டு கொண்டிருந்தான். பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க சாலமோன் ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அரண்மனையிலேயே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். அப்போ உடன் வேலைக்கார வாழ்க்கை என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அது வேதாகம காலத்திலிருந்து. சரி, இப்போ நாம் கிறிஸ்துவுக்கு வேலையாட்கள். அதனால கர்த்தர் சிலரை கொண்டு வந்து நமக்கு கீழே வச்சு நம்மை தலைமைத்துவத்துல மேன்மட்ட முன்னணி போதகனாக முன்னணி ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். இப்போ இந்த ஸ்தோத்திரம் சத்தியத்தின்படியான உடன் வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்று சொல்லப்படுகிற மனுஷனுக்கு
தாயு என்கிற வேலைக்காரனை குறித்து அழகா ஒரு வார்த்தை சொல்றார். 5ஆம் வசனம், 3 யோவான் 5. பிரியமானவர்களே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அல்லேலூயா. நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஒரு முறை ஒரு சோதரம் அப்பாத்துரை மோகன் சி லாசரஸ் அவரோடு கூட இருந்த உடன் ஊழியக்காரர் அப்பாத்துரை அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி இப்ப எனக்கு ஞாபகம் வருது. இந்த சகோதரர் அப்பாத்துரை அவர்கள் வாலிப வயதுல இருக்கும்போது அங்கு நடந்த சோதர மோகன் சி மற்றும் டிடிஎஸ் பல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு இவங்க போவாங்களாம். அப்போ 2 வாலிபர்கள், ஒன்று அப்பாத்துரை, அவரோடு கூட இன்னொரு வாலிபன். இப்போ அந்த கூட்டத்துல இடைவெளி விடும்போது எல்லாருக்கும் காஃபி டீ ஏதாவது கொடுப்பாங்க. முடிச்ச உடனே கிளாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ண கிளாஸ் கொண்டாந்து வைக்கணும். அதுல சகோதரன் அப்பாத்துரை என்ன பண்ணுவாராம், கிளாஸ் எல்லாம் பொறுக்கிட்டு வருவாராம். பொறுக்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு எல்லாரும் வச்சுட்டு போவாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணுவாராம், ட்ரம்ல இருக்க தண்ணி எடுத்து ஒரு பக்கெட்ல வச்சு எல்லா கிளாஸையும் கொஞ்சி நின்று கழுவுவார். எல்லா கிட்டத்தட்ட 400-500 கிளாஸ் அவ்வளத்தையும் கழுவி வைப்பாராம். அப்ப கூட இருந்த சகோதரன், இவருக்கு நகமும் சதையுமாய் பழகின சகோதரன் சொன்னாராம், டேய், உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நீ ரொம்ப நடிக்கிற, உனக்கு தான் தெரியும் உன்னால முடியுன்ற மாதிரி காட்டுற, உன் வேலை பொறுக்கி வைக்க வேண்டியது, கிளாஸ் பொறுக்கி வச்சியா வா. அது பொம்பளைங்க செஞ்சுக்குவாங்க, பெண்கள் செஞ்சுக்குவாங்க, வாலிப பிள்ளைகள் அவங்க பார்த்துக்குவாங்க. இவர் சொல்லுவாரா, இல்ல இல்ல இல்ல, தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் குடிச்சது, அது இங்க இப்படி வச்சா நல்லது இல்ல, கழுவி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு கழுவி வைப்பாரு. ஒரு கட்டம் வந்தது, அந்த 2 பேரும் ஒன்றாய் வளர்ந்தார்கள். அந்த கழுவ மாட்டேன், ஏன் வேலைக்கு இந்த வேலை இழுத்து போட்டு செய்யறேன்னு சத்தம் போட்டார் பாருங்க. அவரு கர்த்தர் நல்லவர், ஒரு கம்பெனியில வேலை செய்கிறவராய் போய் சேர்ந்தார். ஆனா பிரதர் அப்பாத்துரையோ நல்ல அருமையான ஒரு பிரசங்கியாராய், ஒரு உடன் ஊழியக்காரராய், அதுவும் ஒரு பெரிய ஊழியத்துல சர்வதேச ஊழியத்தை செய்கிற தேவ மனுஷனாய் மாறினார். இப்ப பாத்தீங்களா, சிறு வயதுல தன்னை தாழ்த்தி செய்த ஒரு அர்ப்பணிப்பின் வேலை பின் நாட்கள்ல அவரை சர்வதேச ஊழியக்காரராய் மாற்றிவிட்டது. இதுதாங்க அந்த உடன் வேலைக்காரர் என்கிற தாழ்மை. இந்த ஒரு சிந்தை வரணும். யார் குடித்த எச்சிய போய் என்ன எடுக்க சொல்றேன்? ஓ, எங்க அப்பாவும் அம்மாவும் இதுக்குதான் என்ன அனுப்புனாங்களா? யார் சாப்பிட்ட இலைய போய் நான் எடுக்க சொல்றேன்? ஓ, இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா? என்னால முடியாது. சொல்லலாம், எதிர்க்கலாம், மறுப்பு தெரிவிக்கலாம். அதற்கு உங்களுக்கு 100 அல்ல 1000 மடங்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்கார். எதுவுமே பேசாம சத்தியத்தின்படியான ஒரு வேலை யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அல்லேலூயா. இந்த உடன் வேலைக்காரர்களா இருக்கிறவர்கள்ட்ட ஆண்டவரும் எதிர்பார்க்கிற, அந்த மனிதர்களும் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒன்று என்னன்னா அந்த உண்மை. நேற்றைக்கு தான் நினைக்கிறேன் நான் சொன்னேன், என்னன்னு தெரியல, கொஞ்ச நாட்களா நம்ம ஊழியத்துல ஆண்டவர் உண்மையை பத்தி அடிக்கடி பேசுறாருன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வார்த்தை வருது பாருங்க. எனக்கன்பான சகோதரரே, எனக்கன்பு சகோதரிகளே, உங்க புருஷனுக்கு நீங்க ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கலாம், உங்க மனைவிக்கு நீங்க ஒரு வேலைக்காரனா கண்ணுக்கு படலாம், உங்க பெற்றோருக்கு அடிமை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நீங்க எந்த இருக்கீங்களோ அதை உண்மையா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. அந்த உண்மை ஒரு நாள் உங்களை சுவிசேஷகனாய் மாற்றும், தீர்க்க தரிசனியாக மாற்றும், நல்ல மெய்ப்பனும் போதகனுமாய் மாற்றும்,
எல்லாருக்கும் முன்பு உங்க தலையை கர்த்தர் மேலே உயர்த்தி வைப்பார். உடன் வேலைக்காரராக இருக்கிறவர்களுக்கு உழைப்பதற்கு உடம்பிலே தெம்பு வேண்டும் என்று பைபிள் சொல்லல. உடன் வேலைக்காரராக இருக்கிறவர்களுக்கு உள்ளத்திலும் கையிலும் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை மட்டும் இருந்துருச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உடன் ஊழியக்காரனா இருந்து போதகனை கவனிப்பதே ஊழியமா செஞ்சவர்கள் ஒரு கட்டத்துல லேட்டா ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா ரொம்ப வேகமா வளர்ந்துருவாங்க. ரொம்ப வேகமா வளரும். ஏன்னா அவங்க எத்தனை வருஷம் தாழ்மையா அடங்கி அமைதியா தாழ்த்தி இருந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து பலன் ஆண்டு உடனே கொடுத்துருவார். அப்போ ஒண்ணு, உடன் வேலையாட்களாய் நினைத்துக் கொள்ளுங்கள். தலைமத்துவத்தில் இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் கடனாளிகள் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவது, உண்மையாயிருங்கள். நான்காவதாக, இந்த உடன் ஊழியக்காரர்களை குறித்து, உடன் வேலையாட்களை குறித்து சொல்லப்படுகிற நாலாவது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 6வது வசனம், 3 யோவான் 6. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பற்கடிப்பு இருக்கக்கூடாது. இவருக்கு வேற வேலையே இல்லையா, நொய்யு 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 நொய்யுன்றார். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கூட்டிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு, குத்திக்கிட்டே இருக்காரு. இவர் ஊழியக்காரரா இல்ல அநியாயக்காரரா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சலிப்பு வரும். ஆனா சலிக்க கூடாது. மன விரக்தி வரும். ஆனா விரக்தி அடையக்கூடாது. விலகி ஓடினால் போதும். கர்த்தர் நல்லவன். ஒனேசிமு என்கிற மனுஷன் பிலமோன் என்கிட்ட இருந்து தாங்க முடியாம ஒனேசிமு வேலையை விட்டு ஓடிய போயிட்டான். அப்படி பல நேரத்துல ஓடி போகலாமா என்கிற நிலைமை வரும். ஆனா ஓடக்கூடாது. ஏன்னா இந்த உடன் வேலைக்காரன் பதவி என்பது தலைமை போதகன், தலைமை மெய்ப்பன், தலைமைத்துவத்தை விட பொறுப்பானது. அவங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடுத்த ஒரு காரியம் என்னன்னா நல்ல சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்கணுமா? அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க. இந்த வேலைக்காரரா ரொம்ப அன்பான வேலைக்காரன். அந்த வீட்டுல வேலை செய்த அந்த சிஸ்டரா அவங்க ரொம்ப அன்புள்ள சிஸ்டர். பேருதான் வேலைக்காரவங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா பொறுமையா பதில் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. முகத்தளிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பேசினாலே மனசுக்கு அவ்வளவு ஒரு இதமா இருக்குன்னு சொல்லி இந்த உடன் வேலைக்காரனுடைய அன்பை குறித்த ஒரு சாட்சி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இந்த சாட்சி தாங்க நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்தும், ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தும். இன்னைக்கு யோசிங்க, நீங்கள் உடன் வேலையாட்களா இருக்கீங்களா? சத்தியத்தின்படியான உடன் வேலையாட்களா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அந்த உடன் வேலையாளிலே நீங்க கடனாளிகளா இருக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அதிலே நீங்கள் உங்க ஜீவியம் உண்மையா இருக்கிறதா? அந்த உண்மையோடு கூட உங்களிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு காணப்படுகிறதா? அந்த அன்பை குறித்து, உங்க அன்பை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிறார்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே மார்த்தட்ட மாட்டோம், என்னைக்குமே பெருமை பேச மாட்டோம். நான் இல்லாட்டி இந்த வீடு விளங்காது, நான் இல்லாட்டி இந்த ஊழியம் படுத்துரும், நான் இல்லாட்டி இங்க எதுவுமே செயல்படாது. அங்கு எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், இவங்க யாருன்னு எனக்கு தான் தெரியும், சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், இவங்களுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்க எனக்கு தான் தெரியும், நான் இல்லாட்டி இங்க ஒண்ணுமே நடக்காது என்கிற அந்த மேட்டிமை, அந்த அகந்தை, அந்த பெருமை வாயில வரவே வராது. ஏன்னாக்கா அங்க உண்மை இருக்கிறது.
அன்பு இருக்கிறது, அதை குறித்த நல்ல சாட்சி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேலையாள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வேலையாட்கள் எங்கேயாவது கண்டுபிடிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வேலையாட்களை குறித்து சொல்லும் போது உலக பிரகாரமான 2 வேலையாட்களை எனக்கு தேவன் நினைவுபடுத்துகிறார். நம்பர் 1, மதுரை பட்டணம். மதுரையில இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, முன்பு ஒரு ஜவுளி கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு பேர் ஜவுளி கடை கிடையாது, ஜவுளி கடல். ஏன்னா அந்த ஜவுளி கடல், அதாவது ஜவுளி கடைன்னு போட்டு அந்த கடைன்றதை இன்ட்டு போட்டு அடிச்சுட்டு கடல் போட்டிருப்பான். ஏன்னா அந்த கடையில நுழைஞ்சிட்டு வெளியில வரணும்னா, சும்மா இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வரணும்னாலே 1.5 மணி நேரம். அவ்வளவு பெரிய கடை. இந்த தெருவுல ஆரம்பிச்சு 3-4 தெருவு தாண்டி அங்கதான் போய் முடியும். அவ்வளோ பெரிய கடை. ஹாஜி மூசான்ற ஜவுளி கடல். அந்த ஜவுளி கடல்ல ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 103 வயசு. 103 வயசு தாத்தா அந்த ஹாஜி மூசா ஜவுளி கடல்ல ஒரு துணி அளந்து கொடுக்கிற வேலை பார்த்த. 103 வயசுல கொண்டு போய் வேலைக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல, இந்த ஹாஜி மூசா கடை ஓனர் முத ஒரு சின்ன மூட்டையில வச்சு, சைக்கிள் கேரியர்ல வச்சு இந்த மதுரையில தெருவா அழிஞ்சு வியாபாரம் பண்ணார். அன்னைக்கு இந்த கடை ஓனர் சைக்கிள் மூட்டைய, சின்ன மூட்டைய சைக்கிளை வச்சு ஓட்டும் போது இந்த தாத்தா தான் அந்த ஓனருக்கு உதவியா இருந்தார். அன்னையில இருந்து இவர் வேற எங்கேயுமே வேலைக்கு போகல. அப்புறம் இந்த கடை ஆரம்பிச்சோம், இது பெருகுச்சு, இது வளர்ந்துச்சு, இன்னைக்கு ஜவுளி கடல் ஆயிருச்சு. இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் இந்த தாத்தா கடையை விட்டே போகல. அதனால அவர் பேருக்கு உட்கார வச்சு, ஒரு பெரிய மனுஷன் கடையில இருந்தா அது சுபிச்சம், ஒரு பெரிய மனுஷன் கடையில இருந்தா ஒரு லாபம். அது மட்டும் இல்ல, அவர் எங்களை நம்பி இருக்கிறதுனால அவரு சும்மா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு. அப்ப பாருங்க, ஒரு வேலைக்கார மனுஷன் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கடந்தும் அந்த கடையை விட்டு போகல, ஓனரை விட்டு போகல. எத்தனையோ மேனேஜர்கள் மாறினாங்க, எத்தனையோ பெரிய ஆட்கள் மாறினாங்க, நிர்வாகம் மாறினாங்க. ஆனா அந்த வேலைக்கார மனுஷன் அங்கேயே இருந்தார். கடைசியில அந்த ஹாஜி மூசா கம்பெனி ஓனர்ஸ் அவருக்கு எத்தனை ஏக்கர் கணக்கான நிலங்களையும் வீடுகளையும் அவருக்கு எழுதி வைத்தார்கள். இதுதாங்க அந்த சத்தியத்தின்படியான உண்மையான வேலையான். 2வது இன்னொரு ஆதாரம் சாத்தூர், விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற சாத்தூர். அங்கே கர்த்தர் நல்லவர் ஜோதி பிரஸ் என்கிறதான ஒரு பிரஸ். அவங்க அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போறவங்க. அவங்க கர்த்தர் நல்லவே அந்த இடத்துல அந்த ஜோதி பிரஸ் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேற்பட்ட பெரிய இடம், மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ், பெரிய கேம்பஸ், அது பெரிய பில்டிங். அதுல இந்த பிரஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுல அந்த கடை ஓனருடைய பேர், ஒருத்தர் பேர் சூரியன், ஒருத்தர் சந்திரன், ஒருத்தர் பேர் பிரகாசம். ஒரு நாள் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி, இந்த இடம், இந்த பில்டிங் எங்களுது கிடையாது. எங்க அப்பா இந்த இடத்து ஓனர்கிட்ட வேலை பார்த்தார். ரொம்ப வருஷம் வேலை பார்த்ததுனால கடைசியில எங்க அப்பாவுக்கு வேலைக்கு வர முடியல அப்படின்னு கட்டாயம் வரும்போது, வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் இதுக்குரிய எல்லாவற்றையும் எங்க அப்பாவுக்கு அப்படி தானமா எழுதி கொடுத்துட்டாங்க. எங்க அப்பா உண்மையா வேலை பார்த்ததுனால அது கிடைச்ச இடம் என்று சொல்லி அந்த 3 பேர் சாட்சி சொன்னாங்க. இப்ப நல்லா கவனிங்க. சத்தியத்தின்படி வேலைக்கார். உங்களை ஒரு ஸ்கூல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரா, வேலைக்காரியா, ஒரு டீச்சரா, ஒரு சோதரம், ஏதோ ஒரு ஒர்க்கரா நீங்க இருக்கீங்களா, உண்மையா இருங்க, சாட்சியா இருங்க, அன்பா இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு காலேஜ்ல வச்சிருக்காரா, இல்ல ஒரு ஃபேக்டரியில வச்சிருக்காரா, ஒரு கம்பெனில வச்சிருக்காரா, பொறுமையா. அடிக்கடி கம்பெனி மாறாதீங்க. இப்போ இளம் தலைமுறைகிட்ட காணப்படுகிற மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஐடி நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்றாங்க.
அவன் இன்டர்வியூ வச்சு பல கேள்வி கேட்டு எப்படியோ கம்பெனிக்கு எடுத்துறான். இவங்களுக்கு 80,000 90,000 1,00,000 120 சம்பளம் கிடைக்குது. இவங்க வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனி ஒரு சர்வதேச கம்பெனி, பெரிய ஒரு ஐடி பார்க். இப்ப இவங்க வேலைக்கு செஞ்சு 2 மாசத்துல என்ன பண்ணாங்க, அங்க இருந்துகிட்டே வேற ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க. ஏன்னாக்கா இப்ப நான் இது ஒரு இன்டர்நேஷனல் ஐடில பார்க்ல ஒர்க் பண்றேன். இதுல வேலை பார்க்கிற எனக்கு நீங்க வேலை கொடுத்தாக்கா நான் இங்க செய்யற வேலையோட நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இங்க 1,20,000 சம்பளம்னா இங்க இருந்து நான் அங்க தவுனாக்கா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்படி இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் அடிக்கடி கம்பெனி மாறுகிறார்கள், நிறுவனம் மாறுகிறார்கள். எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்தல, எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தல. அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த ஃபேக்டரி நல்லா இருக்கு, இந்த சோர்ஸ் நல்லா இருக்கு, இந்த பிசினஸ் நல்லா இருக்கு, அங்க நல்லா ஹேண்டில் பண்றாங்க, அங்க ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கறாங்க, நல்ல கேப் கொடுக்கறாங்க, நல்ல செக்யூரிட்டி கொடுக்கறாங்க. அப்படியே கண்ணு பரவுது. ஆனா வேதத்தின்படியான உடன் வேலையாட்கள் இந்த தவளை மாதிரி எல்லாம் தவவே மாட்டாங்க. இதுல இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? அடிக்கடி கம்பெனி மாறுகிற, அடிக்கடி சம்பளத்தை அதிகரித்து எதிர்பார்த்து போற ஆட்களை பாக்குறேன். இவங்க போவாங்க, அங்க சேருவாங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சறுக்கல் வரும், அடி வரும், எல்லா பொருளாதாரமும் சீரழியும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த அறிவை தனக்கு சாதகமா பயன்படுத்துறது. ஆண்டவர் கொடுத்த வேலையை தன் எடுத்து துச்சமா நினைக்க, இதெல்லாம் ஒரு வேலையா? இதை விட எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஜெர்மன் கம்பெனியில சொல்றோம், அவங்களோட டையப்ப வைக்க பாக்குறேன். நான் யூஎஸ் கம்பெனியில போய் அங்க டையப்ப வைக்க பாக்குறேன். யூஎஸ் எல்லாம் இப்ப பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. நேர நான் கனடா கம்பெனியில டையப்ப வைக்கிறேன். நான் சொல்றேன், தயவு செய்து ஒரு அந்நிய மனுஷனை போல மாறாதீங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தர் நல்லவே, கர்த்தனால அந்நியருக்கும் எல்லாருக்கும் முன்பாக அந்த 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்ய வேண்டும். பொய் சொல்லி சேர்ந்துட்டு அடுத்த அந்த கம்பெனியை கைவிட்டுட்டு நீங்க விலகி ஓடுவீங்கன்னா அது கம்பெனிக்கு செய்கிற துரோகம் அல்ல, உங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு செய்கிற மாபெரும் துரோகம். உடன் வேலையாளனால் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் அங்கே நிலைத்து நில்லுங்க. இதுதான் உடன் வேலைக்காரருடைய சத்தியத்தின்படியான உடன் வேலைக்காரருடைய சத்தியம். ஆண்டு வச்சிருக்கிற இடத்துல நிலைச்சு நிக்கணும், நீடிச்சு நிக்கணும். உங்கள் குறைவை நிறைவாக்க ஆண்டவரால் தான் முடியுமே தவிர மந்த்லி ஸ்கேலினால் முடியாது. யாரோ கொடுக்கிற இன்கமினால் முடியாது. நீங்க ஒரு பல பிளான் போடலாம், ஸ்கெட்ச் போடலாம், ப்ரோக்ராம் போடலாம். ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய ஆசீர்வாதம் தங்காது. அப்போ உடன் வேலையாள் என்று சொன்னால் இயேசுவுக்கு முதலாவது வேலையாள். நீங்க நல்ல உடன் வேலைக்காரியமா உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அநேகரை கொண்டு வந்து உங்களை சேர்த்து கொள்ள வச்சு உங்க தலைமத்துவமாய் மாற்றிடுவார். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை 5ஆம் வசனத்தின்படி உண்மை காணப்பட வேண்டும், 6ஆம் வசனத்தின்படி அன்பு காணப்பட வேண்டும், அதே 6ஆம் வசனத்தின்படி சாட்சி காணப்பட வேண்டும். இதெல்லாம் காணப்படும் என்று சொன்னால் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்ளுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்திலே பங்கு கொடுப்பார், அங்கே ஒரு ஸ்தலம் கொடுப்பார். உங்களுக்காக ராஜ்யமே திறக்கப்பட்டிருக்கும். இந்த சத்தியத்தின்படியான உடன் வேலையாள் என்கிற ஒரு வரியில் இவ்வளவு பெரிய ரகசியங்களும் பொக்கிஷங்களும் சத்தியங்களும் மறைந்திருக்கிறது. ஆனபடினால் யாருமே யாருக்கும் மேற்பட்டவர்கள் கிடையாது. எல்லாரும் ஒருவருக்குள் ஒருவர் தான். வேலைக்காரனுக்கும் 2 கை 2 காலு 2 கண்ணு, ஒரு மூக்கு 2 ஓட்டை தான். அதே மாதிரி முதலாளிக்கும் 2 கண்ணு 2 கை 2 காலு 1 மூக்கு 2 ஓட்டை தான். முதலாளிக்கு வேற மாதிரி, தொழிலாளிக்கு வேற மாதிரி கிடையாது. இங்கு கர்த்தரை போல, கர்த்தருடைய சத்தியத்தை போல தாழ்மையுள்ளவர்களாய் நடப்போம் என்று சொன்னால் கீழே இருக்கிறது மேலே வரும்.
அடிமையா இருக்கிற உங்களை சுதந்திரமாய் கர்த்தர் மாற்றுவா. உங்களை தேடி அநேகரை கொண்டு வந்து உங்களை சேர்த்து கொள்ள வைப்பார். நீங்க தலைமைத்துவத்தில் ஏறுவீர்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள், இந்த கிருபையுள்ள சத்தியம் நம்மை உணர்த்தினபடினால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடிக்கடி வேலை செய்யற வீட்டை மாத்த மாட்டேன், அடிக்கடி சபையை மாத்த மாட்டேன், அடிக்கடி ஊழியக்காரரை மாத்த மாட்டேன், அடிக்கடி ஐடி கம்பெனியை மாற்ற மாட்டேன், அடிக்கடி பிரைவேட் கம்பெனியை மாற்ற மாட்டேன், அடிக்கடி வேலையை மாத்திக்கிட்டே இருக்க மாட்டேன், அதன் மேல பறக்கிறது மேல் கவனம் வச்சு ஓடவே மாட்டேன், கர்த்தர் வச்ச இடத்துல நிலைச்சு நிற்பேன் அப்படின்னு நின்னு பாருங்க. அந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ராஜ கிரீடம் ஆயத்தமாயிருக்கிறது. போகிறவர்கள் போகட்டும், தாவுகிறவர்கள் தாவட்டும், என்னவும் செய்யட்டும். உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை வந்துருச்சு. நீங்க அடங்கி இருங்கள், பொறுமையாயிருங்கள், சகித்திருங்கள். உங்களுக்கு ஒரு ராஜ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறேன். ஆனால் சத்தியம் எல்லாவற்றையும் சத்தியமாகவே வெளிப்படுத்துகிறீர். சாதகமாய் அல்லாமல், முகஸ்துதியோடு அல்லாமல், சத்தியத்தை சத்தியமாகவே கர்த்தர் பேசி வருகிறீர். அதில் இன்றைக்கு சத்தியத்தின்படியான உடன் வேலைக்காரன் என்று கர்த்தர் பேசின நல்ல வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், கடிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஏன் எதை செய்யக்கூடாது என்கிற புத்திமதிகளுக்காக ஸ்தோத்திரம், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இது உங்களுடைய பிள்ளைகளை கூர்மையாக்கட்டும், இது உங்களுடைய பிள்ளைகளை சீர்படுத்தட்டும், இது உங்களுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, அடிக்கடி இடம் மாறுகிறவர்களாய், முதலாளியை மாற்றுகிறவர்களாய், வீட்டை மாற்றுகிறவர்களாய், சபையை மாற்றுகிறவர்களாய், ஊழியத்தை மாற்றுகிறவர்களாய், நிறுவனத்தை மாற்றுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, மோசே ஆரம்பித்து அந்த பிரயாண ஊழியத்திலே முடிவு வரைக்கும் நிலைத்திருந்தார். நோவா ஆரம்பித்த வேலை செய்கிற ஊழியத்திலே முடிவு வரைக்கும் வேலையிலேயே நிலைத்திருந்தார். அதே போல கர்த்தர் கொடுத்த காரியத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும். பிலமோனை விட்டு ஓடி போன ஒனேசிமுவை போல ஒருவரும் இராதபடி தேவன் காத்துக்கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.